எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. வாங்க 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் வீடியோ பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாப்பா, கிடைத்தளத்தில் எரியப்படக்கூடிய எரிபொருளினுடைய இயக்கம். சரிங்களா? இப்போ எரிபொருளினுடைய இயக்கம் அப்படின்னு பேசும்பொழுது நம்ம அன்றைக்கி வந்து எரிபொருளினுடைய பாதை பற்றி சொல்லியிருந்தோம். எரிபொருளினுடைய பாதை வந்து காற்றில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு எரிபொருள் வந்து காற்றில் இருக்கக்கூடிய நேரம் தான் எரிபொருளினுடைய பறக்கும் காலம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம இப்போ பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, கிடைத்தளத்தில் எரிபொருளினுடைய இயக்கத்தில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியதான் கிடைத்தளத்தில் எரியப்படக்கூடிய எரிபொருளின் இயக்கம். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு கச்சு உயரமுள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து ஒரு எரிபொருளை நம்ம என்ன செய்கிறோம், எரிகிறோம். நம்ம எரியக்கூடிய எரிபொருள் வந்து ஒரு பந்து அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ எவ்வளோ உயரமான கட்டிடம் அப்படிங்கும்போது கச்சு உயரமுள்ள கட்டிடம், சரிங்களா? அப்போ இது வந்து தரைப்பகுதியிலிருந்து கச்சு உயரமுள்ள ஒரு புள்ளியிலிருந்து கச்சு உயரமுள்ள கட்டிடத்தினுடைய உச்சியிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு பந்தை வந்து என்ன செய்யலாம், கிடைத்தளத்தை நோக்கி எரியும். அப்போ நம்ம எரியக்கூடக்கூடிய அந்த புள்ளி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓங்கிற புள்ளியிலிருந்து தான் நம்ம என்ன செய்யறோம், படத்தில் ஓங்கிற புள்ளியிலிருந்து எரியிறோம். ஓகேங்களா? இப்போ அந்த பந்தை எரியும் பொழுது அது என்ன செய்யும், இங்கேருந்து அது என்ன செய்யும், ஏங்கிற புள்ளியில் வந்து கீழே வந்து விழுகும். இப்போ நம்ம எவ்வளோ கச்சு உயரம் சொல்லக்கூடியது நமக்கு என்ன, இது ஒய் ஆக்சில் சொல்லும் போது இது வந்து நமக்கு எக்ஸ் எக்ஸில் வந்துடும். இது நமக்கு என்னது ஒய் எக்ஸில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒய் ஈக்குவல் டு கச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ கச்சு உயரம்ங்கிறது இங்கே ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு கச்சு. கிடைத்தளத்தில் நம்ம கட்டிடத்தில் இருந்து அந்த பந்து போய் கிடைத்தளத்தில் விழக்கூடிய அந்த புள்ளி ஏன்னு சொன்னோம். அப்போ இந்த இடத்துல இருந்து கட்டிடத்தினுடைய அடிப்பகுதியிலிருந்து ஏ வரைக்கும் இருக்கக்கூடிய தொலை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைங்களா? கட்டிடத்தினுடைய அடிப்பரப்பிலிருந்து பந்து விழக்கூடிய தொலைவு தான் நமக்கு என்னது, எக்ஸ் அப்படின்னு. அப்போ அந்த பந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து யூ வெக்டர் அப்படிங்கிற கிடைத்தள திசைவேகத்தோட அந்த பந்து வந்து இயங்கும். ஓகேங்களா? அப்போ கிடைத்தள திசைவேகம் மற்றும் யூ வெக்டர் அப்படிங்கிறது என்னது, தொடக்க திசைவேகம். ஆக தொடக்க திசைவேகத்தோடு வரக்கூடிய ஒரு பொருள் கிடைத்தள தொலைவு எக்ஸ் தொலைவை அடைந்து ஏல போய் என்ன செய்யுது, விழுகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய செங்குத்து தொலைவு அப்படிங்கிறது தான் நம்ம ஒய் ஈக்குவல் டு கச் அப்படிங்கிறது என்னது, அங்கே சொல்லக்கூடிய பந்து ஆரம்பத்திலிருந்து வரக்கூடிய செங்குத்து தொலைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பந்து வந்து தரையடைய எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் வந்து பார்த்தீங்கன்னா டி. ஓகேங்களா? அதாவது ஓலேருந்து ஏ வரைக்கும் வருவதற்கான நேரம் வந்து என்னது, டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கிய திசையில் வந்து பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு முடுக்கம் இருக்கிறதுனால நமக்கு செங்குத்து தொலைவு வந்து வரக்கூடிய அந்த திசைவேகம் வந்து மாறக்கூடிய திசைவேகமாக இருக்கும். அதே நேரத்தில் கிடைத்தள திசையில் வந்து எந்தவித முடுக்கத்தையும் அந்த பந்து பெற்றிருக்காது. அதனால கிடைத்தள திசைவேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாறாத திசைவேக மதிப்பு இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்க, பி சொல்கிறீங்கன்னா இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க, மாறாத திசைவேகம் யூ வெக்டர், அதாவது யூஎக்ஸ் அப்படின்னு இருக்கும். செங்குத்து திசைவேகம் இந்த இடத்துல நீங்கள் சொல்லும் போது அது வந்து என்னது, யூஒய் அப்படின்னு என்ன செய்யும் வரும். ஓகேங்களா? அப்போ யூஎக்ஸ் அப்படிங்கிறது மாறாத திசைவேகம், யூஒய் அப்படிங்கிறது மாறக்கூடிய திசைவேகம், அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இங்கே சொல்லும் பொழுது கிடைத்தள கூறு செங்குத்து கூறு அப்படின்னு சொல்லி ரெண்டு கூரை நம்ம என்ன செய்யலாம், பிரிச்சுக்கலாம். இப்போ கிடைத்தள கூறு அப்படிங்கும் பொழுது அது வந்து யூஎக்ஸ், செங்குத்து கூறு பந்தினுடைய செங்குத்து கூறு அப்படின்னு சொல்லும் போது அது என்னது, யூஒய் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பந்து கடந்த கிடைத்தள தொலைவு அப்படிங்கும் போது என்னது, எக்ஸ் ஆஃப் டி, அதாவது டி நேரத்தில் பந்து கடந்த கிடைத்தள தொலைவு அப்படின்னு சொல்லும் போது எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ். அதே மாதிரி பந்து கடந்த செங்குத்து தொலைவு, அதாவது கிடைத்தள தொலைவு வந்து எக்ஸ் தொலைவுக்கு வந்து கடந்திருக்கு. அதனால செங்குத்து தொலைவு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பந்து கடந்த செங்குத்து தொலைவுங்கிறது ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு ஒய் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இயக்க சமன்பாடுகளை நம்ம என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு தெரியும். அப்போ இயக்க சமன்பாடு சொல்லும்போது v ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு இயக்க சமன்பாடு. அதே மாதிரி நம்ம என்னது எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர், இந்த மாதிரி இந்த ரெண்டு இயக்க சமன்பாடுகளை இப்போ நம்ம பயன்படுத்தி இப்போ நம்ம இதில் வந்து நம்ம என்னது கிடைத்தளத்தில் எரியப்படக்கூடிய எரிபொருளினுடைய இயக்கத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து டி நேரத்தில் எரிபொருள் கடந்த தொலைவு வந்து இப்போ நம்ம அடுத்து வந்து சொல்கிறோம். இதுக்கு வந்து நம்ம கிடைத்தள திசையில் நம்முடைய தொலைவு வந்து கடந்த கிடைத்தள தொலைவு எக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, எக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இந்த சமன்பாடில் நம்ம வந்து என்னது, நம்ம ஆக்சுவலாக வந்து இது ஏற்ற சமன்பாடாக இருக்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் இருக்கும். அந்த எஸ்ங்கிறது தான் இங்கே நமக்கு இருக்கக்கூடிய கிடைத்தள தொலைவு எக்ஸ். அடுத்து யூஎக்ஸுங்கிறது இங்கே நமக்கு இருக்கக்கூடிய கிடைத்தள திசைவேகம், டிங்கிறது பந்து வரக்கூடிய நேரம்,
ஏங்கிறது முடுக்கம். அடுத்து வந்து என்னது மறுபடியும் டி வந்து நேரம். சரிப்பா. இப்போ ஏ அப்படிங்கிறது கிடைத்தல தொலைவை கடக்கும்போது பந்து கிடைத்தல தொலைவை கடந்து வரும் பொழுது டி நேரத்தில் கடந்து வரும் பொழுது முடுக்கம் வந்து என்ன செய்யாது, கீழ்நோக்கிய முடுக்கம் வந்து இருக்காது அப்படின்னு சொன்னோம். ஸோ ஏ வந்து 0. ஸோ ஏ 0ங்கும் போது எக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டி. ஏ வந்து 0ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் ஃபுல்லாக என்னவாயிரும் 0 ஆயிரும். அப்போ அது வராது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டி. இதில் நீங்கள் டி மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னா எக்ஸ் பை யூஎக்ஸ். இப்போ நேரம் டி ஈக்குவல் டு என்னது எக்ஸ் பை யூஎக்ஸ் அப்படின்னு வருது. இது வந்து நம்ம கிடைத்தல தொலைவு எக்ஸோட மதிப்புல இருந்து நம்ம நேரத்தோட மதிப்பை என்ன செஞ்சிருக்கோம் கொண்டு வந்திருக்கோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க, இது 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ டி நேரத்தில் பந்து கடந்த செங்குத்து தொலைவு அப்படிங்கிறத நம்ம அடுத்து சொல்கிறோம். பந்து கடந்த செங்குத்து தொலைவு வந்து நமக்கு என்னது ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு என்னது ஒய். அப்போ நீங்கள் அது சொல்லும் போது நமக்கு என்ன வரும், ஒய் ஈக்குவல் டு யூஒய்டி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு தெரியும் யூங்கிறது செங்குத்து தொலைவு, யூஒய் அப்படிங்கிறது என்னது செங்குத்து திசைவேகம், பந்து கடந்த செங்குத்து திசைவேகம். டிங்கிறது நேரம், ஏங்கிறது நமக்கு என்னது புவியீர்ப்பு முடுக்கம். ஓகேங்களா? அப்போ ஏ ஈக்குவல் டு இங்கே வந்து புவியீர்ப்பு முடுக்கம் வந்து கீழ்நோக்கிய திசையில் புவியீர்ப்பு முடுக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால செங்குத்து தொலைவு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ கீழ்நோக்கிய திசையில் புவியீர்ப்பு முடுக்கம் அப்படிங்கிறது இங்கே வந்து நேர்குறி ஒய்யச்சினுடைய திசையில் இருக்கக்கூடிய ஜி. அப்போ ஏ ஈக்குவல் டு ஜி. ஓகேங்களா? ஏ ஈக்குவல் டு என்னதுப்பா ஜி. அதே மாதிரி நமக்கு வந்து என்ன இருக்கும், இங்கே வந்து யூஒய்யோட மதிப்பு வந்து நமக்கு இங்கே என்னது 0வாக இருக்கும். செங்குத்து தொலைவு வந்து நமக்கு வந்து என்னது 0வாக இருக்கும். அப்போ இந்த இடம் 0 ஆயிரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு ஆஃப் ஜிடி ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ ஆஃப் ஜி டிக்கு பதிலாக நீங்கள் ரெண்டாவது சமன்பாடில் இருக்க டியோட மதிப்பை போட்டுருங்க, எக்ஸ் பை யூஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஒய் ஈக்குவல் டு ஆஃப் ஜி எக்ஸ் பை யூஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து y equal to 1/2 g x by ux the whole square இருக்கு. இப்போ y equal to பாருங்க அரை g ஸ்கொயர் உள்ள இருக்குங்க x square ux square. நீங்களா இதில் வந்து x ஸ்கொயரை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய g 2 ux ஸ்கொயர் இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு மாறிலி. அதோட மதிப்பு வந்து நம்ம kன்னு எடுத்துக்கலாம். அதாவது k equal to g by 2 ux ஸ்கொயர். இந்த வேல்யூவை நம்ம kன்னு எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வந்துடும், y equal to இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மாறிலிப்பா. ஓகேவா? கேன்னு போட்டுக்கிறோம். அப்போ கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு அந்த சமன்பாடு நமக்கு கிடைக்குது. ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா கே வந்து நம்ம ஜி பை 2 எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுருக்கோம். அதாவது கிடைத்தளத்தில் எரியப்படக்கூடிய எரிபொருளின் இயக்கத்திற்கான சமன்பாடு வந்து நமக்கு ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. இது என்ன சமன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவளையத்தினுடைய சமன்பாடு. எப்படி நம்ம வட்டத்துக்கு ஒரு சமன்பாடு இருக்கோ அது மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அந்த மாதிரி வட்டத்துக்கு சமன்பாடு இருக்கு இல்லையா, அது மாதிரி பரவளைய வடிவத்தினுடைய சமன்பாடு தான் இந்த சமன்பாடு. அதனால எரிபொருள் மேற்கொள்ளக்கூடிய பாதை வந்து பரவளையம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்றோம். அதாவது இந்த மாதிரி வரக்கூடிய இதெல்லாமே வந்து இப்படிதானே நமக்கு எரிபொருள் வந்துச்சு. இது வந்து நமக்கு என்னது ஒரு பரவளையத்தினுடைய வடிவம். ஆக இந்த சமன்பாடு வந்து என்னது எரிபொருள் மேற்கொள்ளக்கூடிய பாதை பரவளையம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இது பரவளையத்தினுடைய சமன்பாடு y = kx². அடுத்து வந்துப்பா பறக்கும் நேரம் அப்படின்னு சொல்றோம். பறக்கும் நேரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எரிபொருள் தன்னுடைய பாதையை நிறைவு செய்ய எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் பறக்கும் நேரம் அப்படின்னு சொல்றோம். வேற மாதிரி சொல்லணும்னா எரிபொருள் காற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம். காற்றில் தான் அது பறந்து வருது. ஆக எரிபொருள் காற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் தான் நமக்கு என்னது பறக்கும் நேரம் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து இந்த பறக்கும் நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ கச்சு உயரத்திலிருந்து தான் நம்ம இந்த பால் வந்து நம்ம செஞ்சா எரியிறோம். ஓகேங்களா? அப்போ நம்ம சமன்பாடு நம்ம இயக்க சமன்பாடில் போடும்போது s = uyt + ஆஃப் at². இல்லை uy அப்படிங்கிறது ஆரம்ப செங்குத்து திசைவேகம். ஆரம்ப செங்குத்து திசைவேகம் வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும், uy-ஓட மதிப்பு வந்து 0 இருக்கும். ஏன்னா ஆரம்ப திசைவேகத்துக்கு வந்து கூறு கிடையாது. ஸோ அதனால uy-ஓட மதிப்பு வந்து நமக்கு என்னது 0. அதே மாதிரி s-ஓட மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது கச்சு உயரத்துலேருந்து வர்றதுனால s-ஓட மதிப்பு என்னது கச்சு. ஓகேங்களா? செங்குத்து தொலைவு வந்து கச்சு. அடுத்து வந்து டி டைம் வந்து நம்ம என்னது பறக்கும் நேரம் எடுத்துக்கிறோம். நேரம் வந்து பறக்கும் நேரத்தை நான் வந்து டி அப்படின்னு சொல்லிடுறேன், கேபிட்டல் டி சொல்லிடுறேன். அப்போ டி = டி. இப்போ இதை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எஸ்க்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டுருங்க கச்சு போட்டுருங்க. கச்சு = யூஐக்கு பதிலாக 0 போடும்போது இந்த இடம் என்ன வரும் 0 வரும். ஆஃப் ஏ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா முடுக்க வந்து இங்கே புவியீர்ப்பு முடுக்கம். அப்போ ஏ = என்னது ஜி. அப்போ 1/2 GT² அப்படின்னு வரும். அப்போ கச்சு = 1/2 GT².
ஜீரோவையும் அரை ஜிடி ஸ்கொயரையும் நீங்கள் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைச்சிடும், அரை ஜிடி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுலேருந்து கட்சி வந்து இங்கிட்டு பெருக்கிங்க. 2h ஈக்குவல் டு ஜிடி ஸ்கொயர். அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2h/g. அதாவது டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2h/g. இதுலேருந்து நம்ம டி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா டி ஈக்குவல் டு √2h என்னது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எரிபொருள் காற்றில் இருக்கும் நேரம், அதாவது பறக்கும் நேரம் டி ஈக்குவல் டு √2h/g. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாப்பா கிடைத்தல நெடுக்கம் அப்படிங்கிற டாபிக் தான். கிடைத்தல நெடுக்கம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா எரியப்படக்கூடிய எரிபொருள் இருக்கக்கூடிய அந்த நம்ம ஒரு குறிப்பிட்ட உயரத்துல இருந்து தானே பந்து எரியிறோம்னு சொல்லியிருந்தோம். அப்போ அந்த எரிபொருள் எரியப்படக்கூடிய அந்த இடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து பந்து விழக்கூடிய வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு தான் நம்ம என்ன கிடைத்தல நெடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம படம் வரைஞ்சிருந்தோம். நம்ம இங்கேருந்து எரியிறோம் அப்படின்னா இங்கேருந்து பந்து விழக்கூடிய தொலைவு இந்த இடத்துல விழுதுன்னு சொன்னோம். அப்போ இங்கேருந்து எரியும் போது இதுக்கு நேராக கீழே இருக்கக்கூடிய புள்ளிங்கிறது இந்த புள்ளி. இந்த புள்ளியிலிருந்து பால் விழக்கூடிய இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தொலைவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கிடைத்தல நெடுக்கம் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கிடைத்தல நெடுக்கம் ஆர் அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கிடைத்தல நெடுக்கம் சொல்லும் பொழுது நமக்கு வந்து கிடைத்தல நெடுக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு வந்து நமக்கு என்னது, ஏவோட மதிப்பு வந்து கிடைத்தல திசையில் வந்து ஏவோட மதிப்பு வந்து என்னவாக இருக்கும், 0வா இருக்கும். டீயோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும் நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ டி ஈக்குவல் டு டி, ஏ ஈக்குவல் டு நமக்கு என்னது 0. ஓகேங்களா. அப்போ நம்ம சமன்பாடுன்னு பார்க்கும்பொழுது எஸ்எக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ ஆஃப் ஏடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே நம்ம வரக்கூடிய ஆன்சர் வந்து என்ன வரும், அதே மாதிரி யூஎக்ஸோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மாறாத திசை வேகம், அதனால் அதை நான் யூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். யூஎக்ஸ் வந்து யூன்னு எடுத்துக்கிறேன், டியை வந்து டீன்னு எடுத்துக்கிறேன், ஏ வந்து 0. எனக்கு கிடைத்தல திசையில் முடுக்கம் இருக்காதுன்றதுனால 0ன்னு சொல்லிடுறேன். அப்போ நமக்கு இங்கே என்ன வரும், எஸ்எக்ஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் இது வந்து ஏ வந்து 0 வரும் இல்லையா. அப்போ இதுக்குள்ள என்ன 0 வரும். அப்போ எஸ்எக்ஸ் ஈக்குவல் டு யூடி. இந்த யூடி அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைத்தல எஸ்எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா கிடைத்தல திசையில் இருக்கக்கூடிய தொலைவு. ஸோ கிடைத்தல நெடுக்கம் அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைத்தல நெடுக்கம் அப்படிங்கிறது ஆர் ஈக்குவல் டு யூடி. ஆர் ஈக்குவல் டு யூடி அப்படிங்கிறதா நமக்கு என்னது இங்கே கிடைத்தல நெடுக்கம். இதில் டீயோட மதிப்பு பறக்கும் நேரத்தோட மதிப்பு டி ஈக்குவல் டு √2h/g. இந்த வேல்யூ வந்து அப்ளை பண்ணுங்க. கிடைத்தல நெடுக்கம் ஆர் ஈக்குவல் டு யூ √2h/g. இதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய கிடைத்தல நெடுக்கத்துக்கான சமன்பாடு. ஆர் ஈக்குவல் டு யூ √2h/g. வந்து பார்த்தீங்கன்னா தொகுபெயர் திசைவேகம் அடுத்து நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து மேலேருந்து பொருள் வந்து கீழே வரும்போது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அச்சினுடைய திசையிலும் ஒய் அச்சினுடைய திசையிலும் இரு திசைவேக கூறுகள் நமக்கு என்னது கிடைக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அச்சினுடைய திசையில் கிடைக்கக்கூடிய திசைவேக கூறு எதுனா விஎக்ஸ், ஒய் அச்சினுடைய திசையில் இருக்கக்கூடிய திசைவேக கூறு எதுன்னு கேட்டிங்கன்னா என்னது விஒய். இதனுடைய வி வந்து இந்த பந்தினுடைய இயக்கமாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ v ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி இந்த ஃபார்முலா வந்து நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு விஎக்ஸுக்கு போடுறோம் அப்படின்னா விஎக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் ப்ளஸ் நமக்கு என்னது ஜிடி. இப்போ புவியீர்ப்பு முடுக்கம் வந்து கிடைக்கிற திசையில் இருக்காது, அதனால் இந்த மதிப்பு வராது. அப்போ விஎக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் எடுத்துக்கிறோம்னா இந்த மதிப்பு வந்து 0. இப்போ நம்ம பேசியிருக்கிறது கிடைத்தல திசைவேக கூறு பேசிட்டு இருக்கோம். அடுத்து வந்து செங்குத்து திசைவேக கூறு சொல்லும் போது விஒய் சொல்கிறோம் அப்படின்னா விஒய் ஈக்குவல் டு யூஒய் ப்ளஸ் ஜிடி அப்படின்னு இருக்கும். இல்லை யூஒயோட மதிப்பு நமக்கு என்னது 0. ஸோ therefore விஒய் ஈக்குவல் டு ஜிடி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ எந்த ஒரு நேரத்திலும் பொருளினுடைய தொகுபெயர் திசைவேகம் சொல்கிறோம் அப்படின்னா v ஈக்குவல் டு √vx² ப்ளஸ் vy². அப்போ vx² அப்படிங்கிறது இங்கே என்னது ux², vy² அப்படிங்கிறது என்னது gt² அப்படின்னு சொல்கிறோம். அப்போ v ஈக்குவல் டு தொகுபெயர் திசைவேகம் v ஈக்குவல் டு √ux² ப்ளஸ் gt². இப்போ எரிபொருள் எரியப்பட்ட கணத்திலிருந்து தரை எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் பறக்கும் நேரம்னு சொல்லியிருந்தோம். பறக்கும் நேரத்தோட மதிப்பு t ஈக்குவல் டு √2h/g. இதில் விஎக்ஸோட மதிப்பு வந்து நமக்கு யூ, விஒயோட மதிப்பு வந்து ஜிடி. நம்ம ஏற்கனவே முன்னாடி போட்டிருந்தோம். இதில் டிக்கு பதிலாக மட்டும் நீங்கள் பறக்க நேரம் டி போட்டுக்கங்க. இப்போ ஜி டிக்கு பதிலாக என்ன போட்டுக்கங்க 2h/g. இல்லை ஒரு ஜியை வந்து 2 √g எடுக்கலாம். அப்போ இந்த ஒரு √g ஒரு √g கேன்சல் ஆயிரும். இந்த √g 2h சேரும் போது 2g/h ஆயிரும். இப்போ இது விஒய் இது விஎக்ஸ் ரெண்டு நீங்கள் தொகுபெயர் திசைவேகத்தில் போட்டிங்கன்னா √u² ப்ளஸ் 2gh அப்படிங்கிறது நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய பறக்கும் நேரத்தில் சொல்லக்கூடிய தொகுபெயர் திசைவேகம்.
சரி, தேங்க்யூ. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.